வல்லப்பாக்கம் ரயில்வே கேட் திறக்கவும் மேம்பாலம் அமைக்கவும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட வல்லப்பாக்கம் பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள ரயில்வே கேட் எண் LC16 மீண்டும் திறக்கவும், நிரந்தர தீர்வாக மேம்பாலம் அமைக்க கோரியும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வல்லப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் உட்பட ஏராளமானோர் வருகை புரிந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ள கோரிக்கை மனுவில் வல்லப்பாக்கம், இந்திரா நகர் மற்றும் சேர்க்காடு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல தலைமுறைகளாக இந்த ரயில்வே கேட் வழியாக பள்ளி, கல்லூரி, வேலை, வியாபாரம் மற்றும் அன்றாட தேவைகளுக்காக பயணம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இடுகாடு மற்றும் பாலாற்றங்கரைக்கு செல்லவும் இந்த வழியே ஒரே பாதையாக உள்ளதாகவும், கோவில் திருவிழாக்கள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளும் இந்த வழியாகவே நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். திடீரென கேட் மூடப்பட்டுள்ளதால் முன்பு 2 நிமிடங்களில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் தற்போது சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் கல்வி, தொழில் மற்றும் வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சுரங்கப்பாதை அமைப்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் மழை காலங்களில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலையில் அந்த திட்டம் சாத்தியமற்றது என்றும், சுகாதார பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறியுள்ளனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள ரயில்வே கேட்டை உடனடியாக திறக்கவும், நிரந்தர தீர்வாக மேம்பாலம் அமைத்து தரவும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அம்மனுவில் தெரிவித்துள்ளனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் செய்தியாளர் K. நிதேஷ்குமார். நன்றி. வணக்கம். நான் வாலாஜாபாத் பேரூராட்சி. என்னோட பேர் சுகுமாரன். வாலாஜாபாத் பேரூராட்சியில் L16 வல்லப்பாக்கம் டு கேட் பகுதி முன்னறிவிப்பு இல்லாமல் மூடப்பட்டுள்ளது. இந்த கேட்டு மூடுந்து இரவில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நைட்டில் JCB வச்சு பள்ளம் தோண்டி பொதுமக்கள் போக்குவரத்துக்கு எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் மூடிட்டாங்க. திடீர்னு நைட்டில் ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னா ஒரு 108 ஆம்புலன்ஸ் வரத்துக்கோ மருத்துவ வசதிக்கோ இங்கேருந்து போனோம்னா சுற்றி 5 கிலோமீட்டர் வசதிகள் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். பக்கத்தில் இருக்கிற L17 கேட்டும் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டு இருக்குது. கேட் பண்ணதால அதுவும் அந்த சைடு 5 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் போனோம். ரெண்டாவது ஏதோ ஒரு பகுதியில் இந்த பகுதியில் டெத்து ஏதோ ஒரு நடக்குதுன்னா இங்கேருந்து நாங்கள் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். இந்த சிரமத்தை கொண்டு இல்லாமல் மக்களுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் மாற்று வழியை ஏற்பாடு பண்ணி கொடுக்காமலே இவங்க எந்த ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தபாலும் மற்றபடி எந்த ஒரு தண்டரும் எதுவுமே போடாமல் இரவோடு இரவாக இதை பள்ளம் தோண்டி எடுத்துட்டாங்க. இதனால பொதுமக்கள், வேலைக்கு போகிற பொதுமக்கள்ல இருந்து அன்றாட எல்லா வாழ்க்கையும் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கூட உடனே போக முடியல. இதனால இந்த விஷயத்த உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு எடுத்து இதை உடனடியாக தீர்த்து வைத்து அந்த ஏற்கனவே அந்த கேட்டு போட்டு இருக்கிறத மக்கள் பயன்பாடு திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதை பரிசீலனை செஞ்சு அதிகாரி விட்டு நேரடியாக பார்வையிட்டு அது சரி செய்யறதுக்கான வேலை என்னவோ அது செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறும் பட்சத்தில் மக்களோட போராட்டம் மீண்டும் தொடரும்னு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மக்களை திரட்டி மக்கள் போராட்டம் நடத்துதான் எங்களுக்கு அந்த கேட் சுரங்கப்பாதை வேண்டான்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த குரலா அதை சொல்றோம். பக்கத்துல இருக்கிற L7